ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 29 முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரை. இப்போ முதல் நாள் நவம்பர் 29 பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியில் சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்காரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவனுடைய பலனை தான் இன்னைக்கு தரப்போகுது. குருவும் குரு நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால சுப காரியங்கள், திருமண காரியங்கள், நண்பர்கள், வட்டார பழக்க வழக்கங்கள், புது நபர்களை சந்திக்கிறது மற்றும் நாம் விரும்பிய நபர்களோடு மகிழ்ச்சியாக இருத்தல் அனைத்துமே நல்லா இருக்கு. 7ல் இருக்கிற சனியும் குருவை போல தான் செயல்படுவார். அதனால் அந்த வகையிலையும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும், புது அறிமுகங்கள் ஏற்படும். புதன் கிரகமும் குரு நட்சத்திரத்தில் இருக்குது 2ஆம் வீட்டில். அப்போ என்னென்னா தொழில் சார்ந்த ஈடுபாடுகள், புது ஒரு வியாபார உத்தியை கையாளுறது, பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் நமக்கு நடக்கும். நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி 7ஆம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அதனால் இன்றைக்கும் அகம் சார்ந்த வேலைப்பளுவில் இருப்பவர். அகம் சார்ந்த வேலை அப்படின்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது, கமிஷன் வகையில் இருக்கிறது, மீடியாவில் இருக்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறது, கலைத்துறையில் இருக்கிறது, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கிறது, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது, கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறது, இது அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் தான். சனி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குருவை போல பலன் கொடுக்கக்கூடிய நாள் தான் இன்று. டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியே புதன் தான். அவர் குருவை போல செயல்படுகிறார். குரு நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். பண வரவு கொடுக்கக்கூடிய நாள். பேச்சு நாம் ஒரு டெக்னிக்கலாக நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோம் அப்படின்னா அந்த பேச்சு நம்மளுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அதனால் திறமையாக பேசுறது அப்படிங்கிற ஒரு கணக்கு. டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், நைட்டு 8:51 வரைக்குமே இருக்குது. கேது நட்சத்திரம். இப்போ தான் உண்மையான சந்திராஷ்டம். 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறாரு. கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஆகாரம், உடல் நலத்தை பார்த்துக்கணும். உறவுகள்லையும் ரொம்ப நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சுபாவம், அந்த மாதிரியான திங்கிங், ஒரு பொசசிவ்னஸ், இதையெல்லாம் கொஞ்சம் விட்டுறணும். ஏன்னா கேது அப்படின்னாலே மனக்குழப்பத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம். சரியாக தூக்கம் வராது. ரொம்ப நம்மளை பலவிதமான சந்தேக புத்திகளை உண்டாக்கி அல்லது நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த மாதிரி நட்சத்திரம், இந்த மாதிரி கிரகம் நமக்கு செயல்படும் போது இறை வழிபாடு மிக மிக நல்லது. அதுலேயும் அம்பாள் வழிபாடும் நல்லது. இப்போ நம்ம சிவன் கோயிலில் இருக்கிற பார்வதியை துதித்து வணங்கலாம். அது மாதிரி நல்ல ஷவரில் குளிக்கலாம். கோவில் கோபுரம், கோவில் தரிசனம், அதை பார்க்கும்போது கூட நமக்கு இதெல்லாம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம், மனக்குழப்பங்கள் விலகும். டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம், மாலை 5:59 வரைக்கும் இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கார் இல்லையா, விருச்சிக ராசியில், சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஐடி லைனில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், புதிய பார்ட்னர்ஷிப் உருவாகிறது, கணவன் மனைவி உறவு, திருமண காரியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம், மதியம் 2:53 வரைக்கும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் சனி
சூரியனும் புதன் நட்சத்திரத்தில் இருக்காரு, 3ஆம் வீட்டில் புதனும் கூடவே இருக்காரு. சிறப்பு தான், நல்ல அமைப்பு தான். அதனால் புதன் போல செயல்படக்கூடிய சூரியன் அப்படின்னு எடுக்கும்போது நம்முடைய திறமைகள், நம்மளுடைய கண்டுபிடிப்புகள், நமக்குன்னு ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் பவர் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அரசு வழி ஆதாயங்கள், தந்தை வழி ஆதாயங்களும் உண்டு. டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், 9ஆம் வீட்டில் சந்திரன் உச்சமடைகிறார், லாபாதிபதி. சிறப்பான நாளாக இருக்கும். இறை வழிபாட்டிற்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் குழந்தை, திருமண வாழ்க்கை, உறவுகள் அனைத்திற்கும் சிறப்பான நாளாக அமைகிறது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இந்த ரோகிணி முடிந்து மிருகசிரீஷம் வெள்ளிக்கிழமை 11:45 தொடங்கி 6ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8:48 முடியுது. செவ்வாயினுடைய மிருகசிரீஷ நட்சத்திரம். செவ்வாய் விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் இதுவும் ஸ்மார்ட் ஒர்க்கு தான், கமிஷன் வகைக்கு நல்லது. புதிய மாற்றங்கள், புதிய பிரயாணங்கள், புதிய அறிமுகங்கள் நல்லது பண்ணும். 6ஆம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கின உடனே 10ல் சந்திரன் வந்துடுறாரு. 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை போல இன்னைக்கு பலன் இருக்கும். ராகு சொந்த நட்சத்திரத்துக்கு சதயத்துக்கு வந்துடுறாரு. அதனால மிக மிக வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஜாப் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் எதிர்பார்ப்பவர்களுக்கு கடனும் கிடைக்கும். டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு 10ஆம் வீட்டில் சொந்த பலத்தில் இருக்கார், புனர்பூசத்திலே இருக்கார். அதனால் 10ஆம் இடமும் 7ஆம் இடமும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு, அல்லது நம்ம ஒரு பதவியில் இருக்கோம் அப்படின்னா கூடுதல் பொறுப்பு பார்த்துக்கிறது, அல்லது நமக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விதத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இப்போ கணவன் மனைவி 2 பேருமே தொழிலில் ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இன்னைக்கு உருவாகும். டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம், 11ஆம் இடமான கடகராசியில் சந்திரன் வர்றாரு. சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. சனி குருவனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு தான். அதாவது 7ஆம் பாவம் அப்படின்னாலே இந்த கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்க, சிவில் மேஸ்திரி சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, மற்றும் நம்ம ஒரு ஜாப் ஒர்க்கு செய்கிறது, இப்போ ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க, கூட்டு முயற்சிகள், அந்த மாதிரி நடவடிக்கைகள், இது எல்லாத்துக்கும் நல்ல சிறப்பாக தொழில் பலத்தையும் உறவுகளையும் மேம்படுத்தும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.